ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது உங்களுடைய கேரளா லாட்ரி கேசிங் குரு சேனல், உங்களுடைய வெற்றிக்கான சேனல் நண்பர்களே. 50-50 91 இன்றைக்கி ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி 49 48. இன்றைக்கி கொஞ்சம் வீடியோ போகிறது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு நண்பர்களே, கோச்சுக்காதீங்க. 49 48 அப்படிங்கிறதுல நம்ம வந்து 498 அப்படிங்கிறது இங்கே நான் கொடுத்துருந்தேன். 498. ஆனால் இது அப்படியே போர்டில் வந்து 9 வந்து ஏ போர்டு, 4 வந்து பி போர்டு, 8 சி போர்டு. நம்ம கொடுத்த கணிப்பில் 49 48 இன்றைக்கி ரிசல்ட்டில் நம்ம கொடுத்த கணிப்பில் பார்த்திங்கன்னா ஏ போர்டில் 4 மிஸ் ஆகிடுச்சு. பி போர்டை பொறுத்த வரைக்கும் நான் 9 அப்படிங்கிறது கொடுத்தேன். அது ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஏ போர்டில் கொடுத்த 4 வந்து பி போர்ட்லேயும், சி போர்டு 8 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு நண்பர்களே. சரிங்களா, நம்ம கொடுத்த கணிப்புகள் அப்படி 98 அப்படிங்கிறது நம்ம வந்து பிசியில் கொடுத்துருந்தேன். ஆனால் 98 அப்படிங்கிறது ஏசியில் பாஸ் ஆகிருக்கு. நம்ம கொடுத்த கணிப்புப்படி சி போர்டில் வந்து ஒரு 8 அப்படிங்கிறது நம்ம கணிப்பில் ஒரு 5 நாளாக வந்து போர்டில் நம்மளோட கணிப்புகள் வந்து சரியாக உட்காரல. அதுக்கு ஒரு முழு முயற்சியாக நான் இன்றைக்கி வந்து ஒரு சில கெஸ்ஸிங்னால் கொஞ்சம் டெப்த்தாக உள்ளே பார்த்துருக்கேன். அதனால் கொஞ்சம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாளைக்கு கண்டிப்பாக நான் ஒரு வெற்றியை கண்டிப்பாக கொடுப்பேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். சொல்லப்போனால் இன்றைக்கி 49 48 நம்ம கொடுத்த கணிப்பில் சி போர்டு 8 அப்படிங்கிறது நம்ம கொடுத்த வின்னிங். பட்டு நான் போர்டு மட்டும் மாற்றிருக்கு. இதே தான் ஒரு 4 நாளாக என்னோடய கணிப்பில் நடந்துகிட்ருக்குது. ரொம்ப சோதனை மற்றும் வேதனை அது எனக்கு கண்டிப்பாக இருக்குதான். பரவாயில்ல. கார்னியா ப்ளஸ் 517 நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங் எப்படி உங்கள் கணிப்பில் இருக்கா அப்படின்னு பாருங்கள். 3 நாள் ரிசல்ட் வந்து இங்கே எடுத்து கொடுத்துருக்கேன். இந்த 3 நாள் ரிசல்ட் இங்கே இருக்குது. இந்த 3 நாள் ரிசல்ட்டை வச்சு எப்படி வந்து இந்த மாதம் ஃபுல்லாகவே ப்ளஸ் ஆர் மைனஸ், கூட்டல் கழித்தல் அந்த முறையில் தான் வந்து ரிசல்ட் இறங்கிட்டுருக்கு இந்த 3 நாளில். அதுக்கு பார்த்திங்கன்னா 45 31, அதுக்கு அடுத்தது 74 52 நேற்று ரிசல்ட். இன்றைக்கி 49 48, 4க்கு 7 பவரில் வந்துச்சு, 5க்கு 4, 5 -1 4, 3க்கு வந்து 5 பவரில் வந்துச்சு, 1க்கு +1 2. அதே மாதிரி இன்றைக்கி பார்த்திங்கன்னா 4க்கு 9 பவர், 5 -1 4, 2க்கு 8 பவர் அப்படிங்கிற மாதிரி கணிப்புகள் வந்துச்சு. அதனால் நாளைக்கு இந்த ரிசல்ட் 49 48க்கு இந்த 9க்கு 9 நாளைக்கு இறங்கலாம். அப்படி இல்லைனால் 9க்கு 8 கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த 9க்கு 8 9 6 அப்படிங்கிறது இந்த கணிப்பில் இருக்குது. ஒரு வேளை 9க்கு 6 பவராக கூட இறங்கலாம். இல்லை 9க்கு 9 இறங்கி இந்த 2 போர்டு மாற்றி வரலாம். அப்படி அதனால் 9க்கு 9 கொடுத்துருக்கேன். 9க்கு 8 9க்கு 6. அடுத்தது பி போர்டை பொறுத்த வரைக்கும் 4 இன்றைக்கி ரிசல்ட்டு. 4க்கு அதிகபட்சமாக நாளைக்கு வந்து பவரில் 9 வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைனால் 4 -1 3 வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனால் 4 +1 5 வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கூட்டல் கழித்தல் ப்ளஸ் ஆர் மைனஸில் தான் வந்து நம்மளுக்கு கெஸ்ஸிங் வந்துகிட்ருக்கு. அதனால் அதுபடி நான் பார்த்துருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா சி போர்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரிசல்ட் வந்து 8க்கு ஒரு வேளை +1 9ஆக வரலாம். அப்படி இல்லை என்றால் 8க்கு 6 கூட வரலாம். 8க்கு 6 வரலாம். இல்லை 8க்கு 1 கூட வரலாம். உங்கள் கணிப்பில் இது இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். நான் ஒரு 3 நம்பர் கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக எடுத்த நம்பர் இருக்குது. 859 991 619. இந்த நம்பரை கொஞ்சம் உங்கள் கணிப்பில் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். 859 991 619 உங்கள் கணிப்பில் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். 9க்கு 8 4க்கு, அதாவது 4க்கு 5 8க்கு 9 859. அப்படி இல்லை என்றால் 9க்கு 9 இறங்கும். இல்லை 4க்கு 9 8க்கு 1 991. அப்படி இல்லைனா 9க்கு 6 4க்கு 1 8க்கு 9 619 உங்கள் கணிப்பில் இருக்கான்னு பாருங்கள். நாளைக்கு ஆள் போட பொறுத்த வரைக்கும் 9 6 ஸ்ட்ராங்கு 8 5 9 அப்படிங்கிறது என்னோடய கணிப்பில் இருக்குது. நாளைக்கு மேபி இந்த 3 போர்டும் ஏபிசி, ஏ போர்டில் 8 பி போர்டில் 5 சி போர்டில் 9 கூட வரலாம். பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏசிபிசியை பொறுத்த வரைக்கும் நம்ம இங்கே கொடுத்த கணிப்பில் தான் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணிப்பில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்கள். ஏசிபிசியை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு 3 செட்டு தான் கொடுக்க போகிறேன். அதிகபட்சமாக நம்ம கொடுக்க போகிறது இல்லை. ட்ரை பண்ணி பாருங்கள். ஏசிபிசியில் நான் கொடுக்குறது 3 செட்டு தான் நண்பர்கள். ரொம்பலாம் நிறையவே நான் தர மாட்டேன். ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட கணிப்புக்கு. சரிங்களா. ஏபியை பொறுத்த வரைக்கும் 83, அப்படி இல்லை என்றால் 99, இல்லை
65. ஏசியில் 86, அப்படி இல்லைன்னா 61, அப்படி இல்லை என்றால் 96. பிசியை பொறுத்த வரைக்கும் 36 ட்ரை பண்ணி பாருங்கள். 36, 51, 99. ஏபிசியில் 836, 651, 656, 699, 831. ஜஸ்ட்டு பாக்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். 4 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்றைக்கி இதில் வந்து 4 7 4, அதனால் நாளைக்கு 7 வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. உங்கள் கணிப்பில் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். அப்படின்னா 4 7 4 இல்லை என்றால் இந்த 4க்கு 5 கூட வரலாம். இதுவும் உங்கள் கணிப்பில் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். அப்படி இல்லைன்னா 4க்கு ஒரு வேளை ஒரு 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 கணிப்பு படி பார்த்தா 4க்கு சப்போஸ் 7 இல்லை 4க்கு 5 இல்லை 4க்கு 9 கூட வரலாம். முயற்சி பண்ணி பாருங்கள். 4க்கு 7, 4க்கு 5 இல்லை 4க்கு 9, 7க்கு அதாவது 78 96, 59 35, 91 69. முயற்சி பண்ணி பாருங்கள். உங்கள் கணிப்பில் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். இல்லை என்றால் 500, அதாவது 5 8 5 9, 58 59 உங்கள் கணிப்பில் இருக்கா அப்படிங்க பாருங்கள். ஏபியை பொறுத்த வரைக்கும் 83 99 65, ஏசி 86 61 96, பிசி வந்து 36 51 99. ஏபிசியில் வந்து 86 836 651 656 699 833. ஜஸ்ட்டு நம்ம கொடுத்த கணிப்பு வச்சு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். 4 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் 78 96 59 35 91 69 58 59 உங்கள் கணிப்பில் இருக்கட்டும். ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை என்றால் 853. நான் இந்த மூணு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எனக்கு தெரியுது. ட்ரை பண்ணி பாருங்கள். 859 இல்லை 991, அப்படி இல்லைனா 619 உங்கள் கணிப்பில் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். சரிங்களா? இந்த 3-4 ரிசல்ட்டையும் ஒரு கிளான்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. உங்களுக்கு ஒரு அருமையான வெற்றி கண்டிப்பாக காத்திருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு 3 போர்டுமே ட்ரிபிள் நம்பர்ஸ் வந்தாலும் வாய்ப்புகள் இருக்குதான்ற மாதிரி என்னோடய கணிப்பில் இருக்குது. நம்ம அப்படி தான் நினைப்போம். ஆனால் வந்து 3 போர்டும் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர்றது மாதிரி எனக்கு தெரியுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ரிசல்ட் வந்து 49 48க்கு 9 - 1 8 ஆச்சு. இல்லை 4க்கு 9 பவராக இறங்கி 8க்கு 9 999 கூட வரலாம். அது உங்கள் கணிப்பில் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக பார்த்து சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களோட கணிப்புகள் என்ன மாதிரி நம்பர்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். அப்படி இல்லையா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த போர்டில் அதாவது 8க்கு 7 கூட வரலாமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கணிப்பில் எடுத்திங்கன்னா 8க்கு 7 அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தெரியல. அதனால் 8க்கு 9 எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா போன தடவை ரிசல்ட் அந்த மாதிரி தான் வந்திருக்கு. போன 1வது மாதம் ஜனவரி பிப்ரவரி 2 மாதம் ரிசல்ட்லேயும் அந்த மாதிரி தான் வந்திருக்கு. 50-50 கார்னியா ப்ளஸ் வந்துன்னா 8க்கு 9 அப்படிங்கிற மாதிரி ரிசல்ட் வந்திருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு நாள் வந்து 0க்கு 4 அப்படின்னு வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கெஸ்ஸிங்கில் அதே மாதிரி தான் வந்து 2க்கு 1 அப்படின்னு வந்திருக்கு. அதாவது 2க்கு 1 இல்லை 8 - 7 8 - 1 வந்து 7 அப்படின்னு போட்டோம். அதாவது 7 கூட சப்போஸ் ஒரு வேலைக்கு வாய்ப்புகள் இருந்தாலும் கூட்டல் கழுத்தல்ல 7 கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது அப்படி வருமானு. ஏன்னா மோஸ்ட்லி வந்து சி போர்டில் வந்து பவர் நம்பர் தான் இறங்கியிருக்கு.
அதனால் இன்றைக்கி ரிசல்ட் வந்து 8க்கு வந்து பவர் நம்பரில் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கான்ஃபிடண்ட்டாக இருக்கிறது 8க்கு ஒரு வேலை 9ஆக கூட வரலாம், இல்லை 8க்கு 6, இல்லை 8க்கு 1. உங்கள் கணிப்பில் என்ன நம்பர் இருக்குதுன்னு பாருங்கள். 8க்கு 1 டைரெக்டாக ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஆனால் 8க்கு 6 இல்லை 8க்கு +1 -1 அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. அதாவது கூட்டல் கழித்தல் மெத்தடை பற்றி பார்த்தால் ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படி வச்சு பார்த்தா அப்படி தெரியுது. இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே, உங்களோட கணிப்பில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கணிப்புகள் நிலவரங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்து சொல்லுங்கள். பாக்ஸில் மோஸ்ட்லி ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை இதில் இருக்கிறத நான் சொன்ன மாதிரி இந்த 4 செட் அப்படியே டேரெக்டாக அப்ளை பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ரிசல்ட்டை வச்சு கணிச்சு ஓரளவுக்கு கெஸ்ஸிங் நம்பர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் இதை நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு நாள் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேங்கிற மாதிரி தான் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளும் தினசரி வெற்றி நம்ம கொடுத்தோம். இந்த ஒரு 3 நாளாக வந்து நம்ம கொடுத்த போர்டில் ஒரு போர்டு தான் நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. அந்த எதனால் இந்த வந்து கெஸ்ஸிங்கில் இதில் ஏதாச்சும் பிரச்சனையாக என்ன ஏதுங்கிறதெல்லாம் ஓரளவுக்கு நான் செக் பண்ணி தான் இன்றைக்கி கார்னியா ப்ளஸுக்கு நான் ஓரளவுக்கு எடுத்திருக்கேன். இருந்தாலும் கண்டிப்பாக நாளைக்கு ஒரு வெற்றி கண்டிப்பாக உண்டு அப்படிங்கிறது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. நம்புவோம். தொடர்ந்து ஊக்கப்படுத்துங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கார்னியா ப்ளஸ் 517 நாளைக்கு ஒரு அருமையான வெற்றி கண்டிப்பாக உண்டு. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன மாதிரி நம்பர்ஸ் கணிப்பில் இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் சேனலில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம் நண்பர்களே. நன்றி.